மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை உறுதியாக அமைக்கப்படும் என்று தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமியை ஆதரித்து திருமங்கலம், ஹாரிவிப்பட்டி, நிலையூர், கைத்தறி நகர், அவனியாபுரம், மந்தை திடல், சிந்தாமணி ஆகிய பகுதியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை செய்தார். அப்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அழகர்சாமியை வெற்றி பெற செய்ய வேண்டுமென கேட்டுக் கொண்டார். அவர் வெற்றி பெற்றால் விருதுநகர் தொகுதியை தமிழகத்தின் சிறந்த தொகுதியாக மாற்றி காட்டுவார் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்தார். மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை உறுதியாக கொண்டுவரப்படும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்தார். விருதுநகர் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற 4 வழிச்சாலை பகுதிகளில் தொழிற்சாலைகளை அமைத்து இளைஞர் பெருமக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி மிகச்சிறந்த அளவு இளைஞர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றும். இது முதல் வாக்குறுதி. நமது மதுரை விமான நிலையத்தை மிக அளவு விரிவாக்க பணிகள் செய்து முழு மூச்சில் மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட்டாக அதை நிச்சயம் கொண்டு வர எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படும். மத்திய அரசால் திருப்பரங்குன்றம் தொகுதியில தோப்பூரில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை உறுதியாக கொண்டு வரப்படும் என்கின்ற மிக முக்கியமான கருத்தை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போவது உறுதி உறுதி உறுதி. அதன் மூலம் பலனடைய போறவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள். அதனால் வேலை வாய்ப்பும் இங்கு வந்து மதுரையே மிகப்பெரிய அளவு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக இங்கு உறுதியாக எய்ம்ஸ் மருத்துவமனை நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று உரிமையோடு நமது விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வருவார் என்பதில் உங்களை யாருக்கும் ஐயம் இல்லை. மக்களை ஏமாற்றும் வேட்பாளர்களுக்கு இந்த தேர்தலில் தர்ம அடி கொடுக்க வேண்டுமென கேட்டுக்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், துரைமுருகன், தெகட் ரட்சகன் மற்றும் திமுகவினர் வீடுகளில் நடந்த வருமான வரித்துறையினர் மூட்டை மூட்டையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தேமுதிகவை அசிங்கப்படுத்த நினைத்த துரைமுருகன் தற்போது மக்களால் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டு வருவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புகார் கூறினார். தமிழ்நாடு முழுக்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, துரைமுருகன் வீட்டுல ரெய்டு, அதே மாதிரி அவங்க வங்கி மேலாளர் வீட்டுல ரெய்டு, அதே மாதிரி நிறைய இடத்துல திமுகவை சேர்ந்தவர்கள் வீட்டுல எல்லாம் ரெய்டு, ஜெகத் ரட்சகன் ஒருத்தர் இருக்கார் அவங்க வீட்டுல ரெய்டு. கோடிக்கணக்கான ரூபாய் பதுக்கி வைத்த காசு இன்னைக்கு மூட்டை மூட்டையாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் இதைத்தான் சொல்றேன். தேமுதிகவையும் கேப்டனையும் யார் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அவர்கள் தானாக இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க, கேவலப்பட்டு நிற்கிறாங்க. இன்னைக்கு மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு ஒரே உதாரணம் துரைமுருகன். அழகர்சாமியை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் 2 முறை எம்பியாக இருந்தும் எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். மத்தியில் பிரதமர் மோடி தலைமையில் மீண்டும் பாஜக ஆட்சி அமையப் போவது உறுதி என குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் நமது வேட்பாளர்கள் தமிழகத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் உரிமையோடு பெற்று வருவார்கள் என கூறினார். திமுக ஆட்சியில் பல மணி நேரம் மின்வெட்டு அமலில் இருந்ததாகவும் தற்போதுள்ள அதிமுக ஆட்சியில் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். மக்களை பாதிக்காத வண்ணம் ஜிஎஸ்டியில் மறுபரிசீலனை செய்ய பிரதமரை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். பிரச்சாரத்திற்கு இடையே தொண்டர் ஒருவரின் குழந்தைக்கு விஜயராமன் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பெயர் சூட்டினார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க, திமுக ஆட்சியில 10 மணி நேரம் 15 மணி நேரம் கரண்டே கிடையாது, தமிழ்நாடே இருட்டுல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒளிமயமாக பிரகாசமாக ஒரு நல்லாட்சி நடக்கிறதுனால நிச்சயமாக இந்த கூட்டணி மக்களுக்கு நல்லது செய்யற கூட்டணி தான். எங்கேயும் மின்வெட்டு இல்லை. குடித நீர் பிரச்சனை கோடை காலத்தில் கடுமையாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நல்லபடியாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஜிஎஸ்டி அப்படின்றாங்க, பாதிக்கப்பட்டிருக்கோம் நீங்க நினைச்சா உங்களுக்கு நான் உறுதியை தரேன். நிச்சயம் பாரத பிரதமரிடம் பேசி அதை மறுபரிசீலனை செய்து மக்களுக்கு அந்த ஜிஎஸ்டி பாதிக்காத வண்ணம் உறுதியாக அதை மறுபரிசீலனை செய்யப்படும் என்ற வாக்குறுதியையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தருகிறோம்.
நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னைக்கு கூட்டணி நம்மளும் அதிமுக அமைச்சிருக்கிறதுனால இது ஒரு ராசியான கூட்டணியினால இந்த குழந்தையும் ராசியான குழந்தையா வரணும். அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரும் புரட்சி கலைஞர் கேப்டன் பேரையும் சேர்த்து விஜயராமன் அப்படின்னு அந்த பேரை இந்த குழந்தைக்கு நான் வைக்கிறேன்.